நடிகர்கள் எங்க சார்? ஆமாமா அவங்க அவங்க ஆமாமா இந்த அதத்தாமா நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். அண்ணாமலையை நீங்க தூக்கிட்டு வரீங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு புரியல சார். நீங்க என்ன பிராண்ட் பண்ணாதீங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது. நீங்க தொடர்ந்து என்ன பிராண்ட் பண்றீங்க. அண்ணாமலை என்னோடனே உனக்கு சுவிட்ச் போடுது நீ ஒன்னே வர பிராண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா கிடையாது. அப்ப ஒண்ணுமே பண்ணல நீங்க. அப்ப நான் வந்து பேசுறது போற யோகித்தனமா பேசுறேன். இல்லையே. நான் கேள்வி சார் அதை ரீவைண்ட் பண்ணி போடுங்க. அதை ரீவைண்ட் பண்ணி போடுங்க. இவங்க என்ன பதில் சொன்னாங்கங்கறத ரீவைண்ட் பண்ணி போடுங்க. அப்பதான் நீங்க கேள்வி பேசிக்கிட்டே போறதுல அர்த்தம் இல்லம்மா. என்ன பிராண்ட் பண்ணாதீங்க. நான் யாருக்காகவும் இல்லை. எனக்கு அந்த அம்மா யாருன்னு தெரியாது. பார்த்தா 4-5 பேரை கட்டிக்கிட்டு அதில் என்ன ஒருத்தனா கட்டிக்கிட்டு கூடாதுன்னு ஒரு ஆசை வருது. பல லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம் போட்டு. கால்ராஜ் சார் வேற என்ன பண்றது? சம்பந்தம் ஒரு பேராசிரியர் வந்து பதில் சொல்றாங்கம்மா. நான் தான் 2வது புருஷன் வடிவேல் படத்தில் காட்டின மாதிரி. அவள் குழந்தைக்கு நான் தாண்டா மொதல் புருஷன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருக்குது அந்த கேஸ். அது வடிவேல் படத்தோட காமெடியெல்லாம் வேடிக்கை நினச்சேன். இப்போ தான் தெரியுது ரியலாக வருது. அது இந்த மாலை வச்சு தான் எழுதுனாங்களே. இதுக்கு எப்படி நடிகர்கள் வருவாங்க? நீங்கள் நடிகர் கூட என்ன பண்ணிருக்கோம்? ஒருவேளை இந்த மாலுக்கும் அவருக்கும் அந்த நடிகருக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பேச மாட்டீங்களா நீங்கள்? இதை அப்புறம் கேட்டால் காந்தரை ஏன் சார் டிவியேட் பண்ணுறீங்கன்னு